போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாருக்கெல்லாம் நாளைக்கு ஓட்டு போகிறதுக்கு எலிஜிபிள் இருக்கோ ஸோ மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். எல்லாமே யோசித்து நிதானமாக சிந்தித்து யாருக்கு ஓட்டு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போகிறத மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? ரொம்ப தூரம் போகணும் இல்லை ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. நானே பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கிளம்பி நாளைக்கு காலைல போயிட்டு தான் ஓட்டு போட போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து தருமபுரிக்கு போயிட்டு தான் ஓட்டு போட போகிறோம். ஸோ நீங்களும் சரியான முறையில் வாக்கு செலுத்துவீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறீங்க. கண்டிப்பாக இதில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு தான் சொல்லிடுறேன். நேற்று லைவ்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நைட் 9 மணிக்கு லைவ் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதற்கான சூழ்நிலை அமையவில்லை. ஸோ ஈவினிங்கே போய் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது, சரிங்களா? பயங்கர கூட்டமாக இருக்குது. இனிமேல் நான் கிளம்பி போகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக போயிடுவேன், சரிங்களா? இன்று இரவு 9 மணி, அதே போல் நாளை இரவு 9 மணி, 2 நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் இருக்காது. ஒருவேளை நாளைக்கு நான் நேரமாகவே மறுபடியும் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வினாத்தாள்கள்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ லேட்டஸ்ட்டாக எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிடணும். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் ஒரு பார்ட் நம்ம முடிச்சிருந்தோம். ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்தியாவின் வரலாறு பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2 தான் நம்ம பார்க்கணும். இந்தியாவின் வரலாறில் பார்ட் 2 வீடியோ என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பார்க்க போகிறோம். புதன்கிழமை நமக்கு 2 லைவ் இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதியமான் 247 அப்படின்னு இருக்கும், அதில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நாளைக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை 2 லைவ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் லைவ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குரூப் 4 டார்கெட் சிறப்பு தமிழ் 11th ஸ்டாண்டர்டில் சிறப்பு தமிழ் டார்கெட் இருக்கும், சரிங்களா? டார்கெட் நம்பர் 39. ஸோ டார்கெட் 40 முடிச்சு அப்படின்னா குரூப் 4 சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே நம்ம பார்த்த லைவுக்கான லிங்க் எல்லாமே நம்ம சேனல்லே இருக்கும், சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அந்த லைவ்லாம் பார்த்துட்டு ரெடி ஆகிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதே போல் குரூப் 4 டார்கெட் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றி வரும். நன்றி, வணக்கம்.